பதினெண் சித்தர் போற்றிகள் குருநாதர் திருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது வான்மீகர் சித்தருடைய பாடல். போலி சாமியார்களுடைய வேடங்கள், அதை பற்றி பார்க்க இருக்கோம். சித்தர் அப்படின்றாலே சாமியார் தானே? அப்படிலாம் இல்லை. இந்த சித்தர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி, சித்தர்களுடைய பெயரை பயன்படுத்தி எத்தனையோ விதமான போலி சாமியார்கள் உருவெடுத்திருக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதை தயவுசெய்து யாரையும் குறிப்பிட்டு அல்ல என்றதை இங்கே நான் குறிப்பாக சொல்லிக்கிறேன். சித்து வேலைகள், கண்கட்டு வித்தைகள், ஜால வித்தைகள், இந்திர ஜாலம், மகேந்திர ஜாலம், இந்த மாதிரி எத்தனையோ விதமான விஷயங்கள் இருக்குது சித்தர் வழியில். அதை கை தட்டினா விபூதி கொட்டுறது, வெறும் மொட்டு பூவை கையில் மடித்து கொடுத்தா பூவாக மாறுறது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் இருந்தாலும் சக்திகள் அல்ல, சித்திகளே, மாயஜால வித்தைகள், அதாவது மேஜிக் என்று நம்ம வார்த்தையில் சொல்லிக்கலாம். இதை நம்பி எவ்வளோ பேர் ஏமாந்தம் போகிறோம். அதுக்கான ஒரு ஆதார பாடலாக இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் செய்கிறேன். சித்தருடைய பாடலானது: சுற்றுவார் பெருநூலை பார்த்து பார்த்து துடிப்பார் உலகத்தில் சிற்சில்லோர்கள், தெற்றுவார் அவர் பிழைக்க அநேக வேடம் தேகத்தில் அணிந்து கொண்டு திருகுவார்கள், பற்றுவார் குருக்கள் என்பார் சீடர் என்பார், பையவே தீட்சை வைப்பார் தீமை என்பார், கத்துவார் திருமூர்த்தி தாமே என்று காரணத்தை அறியாத கசடர் தானே. இதில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள்: துடிப்பார் என்றால் துடிக்கிறது, சிற்சில்லோர்கள் என்றால் ஒரு சிலர்கள் என்ற அர்த்தம், அநேக வேடம் என்றால் நிறைய வேடங்கள் போடுறது, அதாவது வேஷங்கள், தேகம் என்றால் உடல், பைய என்றால் மெதுவாக பொறுமையாக என்ற அர்த்தம், திருமூர்த்தி என்றால் மும்மூர்த்திகள், சிவன் விஷ்ணு பிரம்மா இவர்களை சொல்கிறது, கசடர் என்றால் அறிவு அற்றவர்கள், கீழ்த்தனமான புத்தி உடையவர்கள், மனமுடையவர்கள் என்ற அர்த்தம். இதற்கான விளக்கம்: சுற்றுவார் பெருநூலை பார்த்து பார்த்து துடிப்பார் உலகத்தில் சில்சில்லோர்கள். பெரிய புத்தகங்களை படித்து படித்து உலகத்தில் சிலர் துடித்து போவார்கள். தெற்றுவார் அவர் பிழைக்க அநேக வேடம் தேகத்தில் அணிந்து கொண்டு திருகுவார்கள். இது போன்ற ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் பிழைப்பதற்காக பல வேஷங்கள் போடுவார்கள். சீடனை தேடி நான் தான் உன்னுடைய குரு என்பார்கள். உனக்கு நான் தான் குரு என்று சொல்கிறது, நீ எனக்கு சீடனாக இரு என்று சொல்லுவாங்க. பற்றுவார் குருக்கள் என்பார் சீடர் என்பார், பையவே தீட்சை வைப்பார் தீமை என்பார். உனக்கு பிரச்சனை வரப்போகிறது, தீமை வரப்போகிறது, என்னிடம் இரு, என் கவசத்துக்குள் இரு என்று சொல்கிறது. பொறுமையாக நான் உனக்கு தீட்சை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. கத்துவார் திருமூர்த்தி தாமே என்று காரணத்தை அறியாத கசடர் தானே. நான் தான் கடவுள், பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாமே நான் தான், உனக்கு குருவாகிய நான் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாமே நானே கடவுள் என்று கத்துறது. இந்த மாதிரியான கீழ்த்தனமான குரு என்று சொல்லக்கூடிய அறிவில்லா மனிதர்கள் என்ற அர்த்தம். மீண்டும் அந்த பாடலை ஒரு டைம் படிக்கிறேன், கேட்டு பாருங்கள். இப்போ ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும். சுற்றுவார் பெருநூலை பார்த்து பார்த்து துடிப்பார் உலகத்தில் சிறுசில்லோர்கள், தெற்றுவார் அவர் பிழைக்க அநேக வேடம் தேகத்தில் அணிந்து கொண்டு திருகுவார்கள், பற்றுவார் குருக்கள் என்பார் சீடர் என்பார், பையவே தீட்சை வைப்பார் தீமை என்பார், கற்றுவார் திருமூர்த்தி தாமே என்று காரணத்தை அறியாத கசடர் தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் வீடியோக்கள் சித்தர் பாடல் ஆதாரத்துடன் விளக்கத்துடன் வரும். கூடுமானவரை போலி சாமியார்களிடம், போலி குருமார்களிடம் இந்த மாதிரி சிக்காமல் தெளிவான முறையில் சித்தர் ஆதாரங்களுடன் சித்தர் வழியில் செல்வது நல்லது. நன்றி.